வெளியில் நாளிதழ்கள் என்ன வருதுன்னா, அண்ணாமலைக்கும் அவர் கேசவ விநாயகனுக்கும் பொருந்து வரல. அதே நேரத்தில் அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து அப்படியே ஒதுங்கி இருக்கிறாரு, கொடுக்குற தொகுதி பொறுப்புகளை வேணான்றாரு. அவரும் அப்படியே நகர்ந்து போகிறாரா இல்லை நகர்த்தப்படுகிறாரா? இல்லைங்க, ஊடகம் பூராமே ஆர்எஸ்எஸ் ஊடகங்க. தினம் மலம், அது டெய்லி மலம். பாஜக வந்து தினத்தந்திக்கு 650 கோடி ரூபா லோன் கொடுத்துருக்கான். அப்போ அது தின வாந்தி, தினம் செரிக்காமல் வெளியே தள்ளுறாங்கல்ல, அதுதான் செய்தி. எவ்வளவு செய்தி இருக்குது. எல்லா செய்திகளையும் கொலை செய்யப்படுகிறது. எத்தனை செய்தி வேணும் இந்த ஆளுங்கட்சிக்குள்ளே? எத்தனை 1500 செய்தி இருக்குது. ஒரு நாளைக்கு 1500 செய்தி இருக்குது. அதெல்லாம் போடுறதே இல்லை. உண்மை நிலைமை என்னென்னா, பாலியல் புகார் கேசவ விநாயகத்து மேலே, அதன் காரணமாக டெல்லிக்கு தகவல் அறிந்த பிறகு தேர்தல் நேரத்தில் இது பெருசாகிரும், அதனால் இவரை இப்போயே தூக்கிடுங்க. இதுதான் அண்ணாமலைக்கு எடப்பாடி சீட்டே இல்லைன்ட்டார். அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு உனக்கு இல்லை. அவர் என்ன நினச்சார்? மாநில தலைவராக இருந்து இந்த தேர்தலை சந்திக்கலாம், எப்படி ஒரு 5000 கோடி அடிக்கலாம், இப்படி ஒரு கணக்கு போட்டார். இல்லை முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் தெருவு கொண்டார். வந்த பிறகு இப்போ இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பது தான் அண்ணாமலையினுடைய கனவு. அண்ணாமலை தான் ஓபிஎஸ்ஐ சசிகலாவை பின்னணியிலிருந்து இயக்குவதே இவர் தான். ஏன் தன்னுடைய பதவி இல்லாமல் தெருவுக்கு தள்ளி விட்டது யார்? எடப்பாடி. அப்போ எடப்பாடியை தெருவுக்கு கொண்டு வருவதுதான் தன்னுடைய வேலை. இல்லாண்ட 5000 கோடி பணம் இருக்குது. லண்டனில் பதுக்கி இருக்காரு, துபாயில் வச்சுருக்காரு. ஒரு இடமே 100 கோடி ரூபா. இந்த மாரிதாஸ் கும்பலே அடிச்சுது. இப்போ மாரிதாஸையும் காணும். அப்போ பணம் என்பது திமுகவை மிரட்டி, இங்கே இருக்கிற பில்டர்களை மிரட்டி ஒரு 5000 கோடி சேர்த்துட்டார்.